Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss maintaining டிப்ஸ், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா weight loss challenge பத்தின சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டே இன் மை லைஃப் இது எல்லாமே தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, பார்க்கலாமா? வாங்க. அதுக்கப்புறம் நம்ம டே இன் மை லைஃப் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுட்டே வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்டையும் டயட் பண்ண சொல்லலாமே, நீங்க சாப்பிடுறத அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. நாங்க சாப்பிடுற மாதிரிதாங்க அவரும் வந்து சாப்பிடுறாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க உடம்பு வெயிட்டா உள்ளவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆம்பளைங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு, இப்போ நானா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 மாமா இவங்கள ஒரு இதுல இருந்துதான் நான் வந்து நம்ம ஃபேமிலிலே இருந்து வந்திருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாப்பிடுறவர் எல்லாம் கிடையாதுங்க. நாங்க சாப்பிடறத அவரும் சாப்பிடறாரு. சரிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து சிட்டிங் ஜாப். ஸோ நைட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒர்க் இருக்குமா, அதை முடிச்சுட்டு லேட் நைட்டா தூங்குறது. ஸோ சிட்டிங் ஜாப்பு, ஆக்டிவிட்டி இல்லாதது, அதுக்கான டைம் கிடைக்காதது. இப்போ நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவர் 12-1 மணிக்கு தூங்குறாரு வச்சுக்கோங்க, காலைல எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பதான் அவருக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவருக்கான ஒரு டைம் அது வந்து கிடைக்கல. ஸோ சிட்டிங் ஜாப், அவரோட ஜாப் அப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு. சாப்பாடு அவருக்கு பிரச்சனை கிடையாது சிஸ்டர்ஸ், அதனாலதான். இருந்தாலும் அதான் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து நைட்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, இவ்வளவு டைமிங்க்கு வச்சுக்கோங்க, எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாமே சொல்லதான் செய்யறோம். எங்களுக்கும் அந்த ஆசைகள், அவங்க நல்லா இருந்தா நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்க முடியும், இது எல்லாமே நமக்கு உள்ளதுதான். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் டைம் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், இதுல நம்மளும் வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் சிஸ்டர். சரிங்களா? இன்னொரு விஷயம், அவங்க மைண்ட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம், அதை வந்து டார்ச்சரா ஆக்கக்கூடாதுன்றது என்னது. என்னையும் அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, அவரை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் இது செஞ்சா அவனுக்கு சரியா இருக்கும்ன்றது அவங்களுக்கா தெரியணும். ஸோ அது அப்பதான் அந்த விஷயத்த செய்ய முடியும். இன்னொரு விஷயம், அது உண்மையா சொன்னா அவருக்கு அதை யோசிக்கிறதுக்கான டைமிங் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிதான் இருக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல அவர் வந்து பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலையா சிஸ்டர்? இப்ப நார்மலா சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிடும்போது இந்த 1 கிலோ வந்து ஏறுற மாதிரி இந்த மாதிரி காட்டும் சிஸ்டர்ஸ். அதுக்கு ஏத்தாப்புல மெயின்டைன் வந்து பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம கையில இருக்கிற டாஸ்க். ஸோ அதுதான். இப்போ வந்து நீங்க வந்து மெயின்டைன்ல வந்து வாக்கிங் வந்து போறீங்களா அப்படிங்கிறீங்க. வாக்கிங் போனா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய கலோரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம வந்து வெயிட் போடாம இருக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் தான். எனக்கு அதான் பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு டைம் கிடைக்கவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு டைம் போயிட்டு இருக்குங்க. வீடியோ ஷூட் பண்ண, எடிட் பண்ண, இப்படியே இதன் நோக்கியே போயிட்டு இருக்கனால எனக்கு டைம் கிடைக்கல. அதனாலதான். ஆனா வாக்கிங் பண்ணுனா பெஸ்ட்டுங்க நான் சொல்லுவேன். மெயின்டைனுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நான் மெயின்டைன் எப்படின்னா, ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மெயின்டைன்ல கம்மியா தான் எடுத்துக்கணும். புரோட்டீன் ஃபைபரையும் அப்பையும் கன்சியூம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து ஹெல்தியா இதுவா இருக்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து அளவா வந்து சாப்பிட்டுக்கோங்க, பிடிச்சது அப்பப்ப மட்டும். சரிங்களா? முழுமையா நான் சீட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சா வெயிட் மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? வெயிட் லாஸ்க்கு எப்படி வந்து ஃபுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புதுசா பாக்குறவங்க நினைக்கிறேன், நம்மளோட வீடியோ டெய்லியும் வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு கார்ப்ஸ் வந்து நம்ம கம்மியா சாப்பிட போறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக். சுகர் ஃபுல்லாமே கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும். கரெக்டா தூங்கணும். பகல்ல தூங்கக்கூடாது. ஸோ டீ காஃபி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிய வரும். பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரி தீபா சிஸ்டர் 23 டேஸ்ல வந்து 4 kg லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களாலதான் இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து பண்ணுங்க சிஸ்டர், உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும். சரிங்களா? மெயின்டைன்ல வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது எவ்வளவு கலோரிஸ் வந்து சாப்பிடணும்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆன் பண்ணிருக்கேன்ல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், ஆன் பண்ணலாமான்ற திங்கிங் இல்லாம எவ்வளவு கலோரிஸ் சாப்பிடணும்னா, நம்ம வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுறது ஒரு வெயிட் ஒரு 200 கலோரி இந்த மாதிரி முன்ன பின்ன அந்த மாதிரிதான்
நீங்க ஆனா கலோரிஸ் எல்லாம் பேஸ் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்றது வெயிட் லாஸுக்கே நான் அதை தான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப இரிட்டேட் ஆகும். புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுக்கணும். அந்த ஒரு இதுல வந்து நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. அளவா சாப்பிடணும். இந்த பாக்குறோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெயின்டைன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று சாப்பிட போறோம், ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்க போறோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க. ஏதாவது ஃபுல் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மதியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டோ பிரேக்ஃபாஸ்டோ லைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க சேலஞ்ச் முடிச்சதும் நானும் விட்டுட்டேன் சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்து இல்ல அப்படின்னா உன்னால வெயிட் லாஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெயிட் லாஸ்னா நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணணும், நம்ம தான் அதுல வந்து வெறியா இருக்கணும். சரிங்களா? எப்பவுமே நான் இந்த காரியத்துக்குன்னு சொல்ல யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருங்க, அதை வந்து கைவிடாம நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் நம்ம அதுல இருந்து சக்சஸ் பண்ண முடியும். சோ தொடர்ந்து பண்ணுங்க சிஸ்டர், நம்மளும் சேலஞ்சோட வர்றோம். சரிங்களா? நீங்க அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனலா இருக்கு, உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே பார்க்க அது நம்ம பண்ணணும்னு தோணுது சிஸ்டர் அப்படின்றதெல்லாம் நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க. நான் சீட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட திங்கிங் வரும் சிஸ்டர், இந்த சிஸ்டர் இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற ஒரு இதுல நான் பண்ண மாட்டேன் அந்த சீட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா சிஸ்டர். சோ அதனால நம்ம சீக்கிரமா வந்துருவோம். திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ திங்கக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? திங்கக்கிழமை நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப நான் திங்கக்கிழமை பண்றேன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வீடியோ வரும். சரிங்களா? நான் 15 பண்றேன்னா உங்களுக்கு 16 வந்து வீடியோ வரும். சரிங்களா? அந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்ப வெயிட் லாஸ்ல வந்து வெயிட் லாஸ்ல என்னோட வெயிட் என்னோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் பாயிண்ட்ல வந்து தெரியணும். 5.3 அப்படிலாம் நீங்க சொல்றீங்களா? அந்த மாதிரி என்னோட ஹைட் வந்து தெரியணும். என்ன சென்டிமீட்டர் தான் தெரியுது, ஃபீட்ல வந்து தெரியணும் அப்படின்னா கூகுள் இதுக்குங்க இருக்காங்க. கூகுள் நமக்கு அதுதான் சென்டிமீட்டர் டு ஃபீட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போட்டீங்க. இப்ப இன்ச்சஸ்ல ஒரு சிலர் பார்க்கணும் நினைப்பீங்க. இந்த மாதிரி எதுன்னு பார்க்கலாம், அது போட்டாலே நமக்கு வரும். அதுல நம்மளோட போட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வரும். அதே மாதிரிதான் ஐடியல் வெயிட் எப்படி செக் பண்றது கேக்குறேன். ஐடியல் வெயிட் செக்னு போடுங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 160 சென்டிமீட்டர் இருக்குன்றத சொல்லும் போது நீங்க அப்ப 60 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஏஜ் இதெல்லாமே பொறுத்துதான் அந்த ஐடியல் வெயிட் இருக்கு. சோ கூகுள்ல வந்து ஐடியல் வெயிட் செக் போட்டிங் கால்குலேட்டர்னு போட்டாவே வரும். அதுல போயிட்டு நீங்க உங்களோட ஏஜ், நீங்க ஃபீமேலா மேலா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். சரிங்களா? நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணிடாதீங்க. எஸ், நான் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஏறுற மாதிரி இருக்குங்க. அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டா ஓகே. கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது அப்புறம் சதையா மாறிடும். அதனால கரெக்டா பாத்துக்கணும். அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றது மூலமா நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருந்துப்பேன். அது எனக்கு உண்மையாவே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த நேரம் எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க. அது ஏனே தெரியல எனக்கு. ஆனா அந்த வெயிட் லாஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நான் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பேன். சோ நான் ஓப்பனா சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து இந்த ஃப்ரூட்ஸ் மேல அவ்வளவு நாட்டம் இருக்காது. ஆனா இந்த வெயிட் லாஸ்க்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சில வெஜிடபிள்ஸ் பிடிக்காம இருக்கும், சில நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆயிருப்போம் இதுக்காக. சோ அந்த மாதிரிதான். மில்லட் ரைஸே ஓகே சிஸ்டர் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் சொன்னாங்க ஒயிட் ரைஸ் வேண்டாம்னு. உண்மை அதுதான், நம்மள லேசி ஆகும் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் வயிறு மொந்துன்னு ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபில்லிங் ஆகாது. சோ அதனாலதான் நான் வந்து அதை அவாய்ட் பண்றதே. சரிங்களா? சோ அதனால நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம். குதிங்கால் வலி இருக்கு சிஸ்டர், என்னால வாக்கிங் வந்து அதனாலதான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. உங்களுக்கு அப்ப நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்களா எனக்கு தெரியல சிஸ்டர். இருந்தாலுமே நீங்க வந்து கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டயட்டாவது கரெக்டா இருங்க. ஆனா நீங்க முயற்சி பண்றீங்களா இல்ல எவ்வளவு குறைக்கிறீங்க எனக்கு என்னன்னே தெரியல. ஆனா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணி போடும் போதெல்லாம் எப்படி குறைச்சிங்கன்னு நீங்க கேட்பீங்க எல்லார்ட்டையுமே. ஸோ அதனால கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களாலேயே முடியும் சிஸ்டர். அப்புறம் ஒரு ஜோதிகான்னு ஒரு சிஸ்டர், நான் ஹீரோயின் பேருக்கு அப்புறம் ஜோதிகான்னு எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல, ஜோதி இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஜோதிகான்னு கேள்விப்பட்டது கிடையாது. ஹாய் சிஸ்டர் ஜோதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ அவ்வளவுதான். என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த தேவையில உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாள்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து நான் இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான், இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு அது கூட வந்து சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி, ரொம்ப வந்து சூடாக குடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக வந்து குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்டிவாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரவை உப்புமா தான் வந்து. ஸோ ரவையை போட்டு எப்போ போல் நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னா ரவை உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேரட் சட்னி தாங்க பண்ணுவேன். ஒரு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ரெசிபி. ஸோ அதனால தான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கம்மியான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாங்க. அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி அது ரெண்டுமே வந்து சின்ன சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்தேற்ப பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு புளி வந்து சேர்க்குறேன். அது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, கூடவே எப்பவும் போல் நம்ம வந்து உப்பு போட்டு வந்து வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி தான். அது தக்காளி கூடயே கேரட்டையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு மொத்தமாக வந்து வதக்கி விட்டுக்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். தேவையான உப்புலாம் பார்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதங்கி வந்துருச்சா, கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் கூட சேர்த்துக்க நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். இதை ஒரு கிளறி அப்படியே ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சூப்பரான ஒரு சட்னிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கேரட் சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆறிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நான் அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு அரைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரவை உப்புமாவுக்கு வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்கல, எல்லாருமே கடலைப்பருப்பு சேர்த்தா பிடிக்காது நம்ம வீட்டில், அதனால தான். ஸோ கூடவே வந்து ரவை உப்புமா கிட்டிட்டு காஃபியும் போட்டாச்சு. அது சட்னி வந்து சரி சூப்பராக அரைச்சாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் நம்மளோட கேரட் சட்னி. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து உப்புமா, சட்னி, காஃபி எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. செம்ம டேஸ்டியாக வந்து இருக்கும். இது மாதிரி ரவை உப்புமாலாம் பண்ணும்போது வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கூட கிண்டலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா சிம்பிளான ரெசிபி தானே, அதனால. அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஒரு வெள்ளரிக்காவோட. அப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. 11 மணி போல் வந்து டீ காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ இஞ்சி போட்டு இன்னைக்கு வந்து டீ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இஞ்சி போட்டு தான் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து தான் வந்து கலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து கலைஞ்சி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கலரி புளிச்சாறு வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலைஞ்ச தண்ணியில் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் புளி வந்து ஊற கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி சரி மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா அது ஆயிட்டு இருக்குமேன்ட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் அரிசி வந்து ஊற வச்சு வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். அப்புறமா அம்மாச்சி வந்து இந்த வஜ்ர மீன் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்களா. ஸோ நம்மளோட மசாலா போட்டு ஒரு சுருளை வந்து அதை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா எங்களுக்கு குக்கர் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த அரிசி கரைச்ச தண்ணியில் உப்பு ஊற வச்சிருந்தோம்ல, அதை நல்லா அந்த மாதிரி புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கழனி புளிச்சாறு ரெசிபி ஈஸியஸ்ட் ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வெங்காயம் நறுக்கிக்கிட்டேன் நான். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம் வந்து போய் விடுக்கிறேன். கம்மியாவே வெந்தயம் போதுங்க. வரமிளகா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாவுமே சேர்த்துருக்கிறேன் நான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் தாங்க. அதுக்கப்புறமா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி கரைச்ச தண்ணியில புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் ஊத்திட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. அவ்வளோதான், சூப்பரான கழனி புளிச்சாறு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழனி புளிச்சாறு டேஸ்டியான இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேங்காய் துவையல், கருவாடு பொரிச்சு வச்சு, உருளைக்கிழங்கு பொரிக்கிறது, முருங்கைக்கீரை பொரியல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இங்கிட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், அம்மாச்சிக்கு வந்து அந்த மீன் துண்டு, அப்புறம் கழனி புளிச்சாறு, அதுக்கப்புறம் துவையல் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நானுமே வந்து சாதம், கழனி புளிச்ச துவையல், அந்த மீன் வச்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. சூப்பர் காம்பினேஷன். சிம்பிள் தான் அந்த ரெசிபியான டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். பிள்ளைக்கு முன்னாடி சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. இவரும் வந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு டின்னர் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆசீர்வாத் ஆட்டா தான் இப்போ வாங்குறது ஏன்னா இங்கே. ஆனால் வீட்லேயே நீங்கள் கோதுமை அரைக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இது இப்போ வந்து ஆட்டா வித் அந்த மல்டி கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அந்த மாவு எடுத்துட்டு உப்பு போட்டுட்டு எப்போ போல் வெது வெதுப்பான தண்ணி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சூப்பர் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. அதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து வெங்காயத்தை வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா முட்டை பொரியல் மாதிரி அதுதான் வந்து பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு பேனில் வந்து எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து பொரிய தூவி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தையும் அந்த பொடியாக சாப் பண்ணல அதையும் சேர்த்து இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கு பதிலாக நம்ம பன்னீர் போட்டு பண்ணலாம். இது வந்து ஒரு புர்ஜி மாதிரி தான். சரிங்களா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துச்சு. அது கூடவே வந்து உப்பு வேணும்னா சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மசாலாவுக்காக. உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிக்குதோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இது சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிட்டு இது வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். எங்கள் எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துட்டு மிளகு தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து பொடியை கருவேப்பிலையும் கட் பண்ணி நான் வந்து சேர்த்தேங்க. அது வந்து உங்களுக்கு சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பச்சை மிளகா போடையிலே. சரிங்களா, இப்போ அது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் பொரியல் மாதிரி. கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு இந்த கொத்து பரோட்டா டேஸ்ட் மாதிரி செம்மையாக இருக்கும். இப்போ எக் புர்ஜி ரெடியாச்சு. இதில் வந்து பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம ரைஸ் சாப்பிடும்போது அது ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி. அதுக்கப்புறம் அந்த எக் புர்ஜி வச்சு அதாவது முட்டை பொரியல் வச்சு சூப்பராக வந்து டின்னர் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்தாச்சு. வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிடுச்சுங்க. அதோட வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேங்க. தண்ணி குடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்போவுமே டின்னர் மட்டும் சீக்கிரமாக சாப்பிடுங்க, லைட்டாக சாப்பிடுங்க. சரிங்களா, இன்னைக்கு நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணிச்சு. அது வரைக்கும் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.